அதே முட்டையில் இந்த மாதிரி பரோட்டா பிச்சு போட்டு இந்த மாதிரி கிளறி வச்சுட்டேன். இந்த மாதிரி சாப்பிட்லாம். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, முட்டையை வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ரெசிபி வந்து டக்குன்னு செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 4 முட்டை, மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு போட்டு இப்படி கிளறி எடுத்துக்கோங்க. சமையல் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை ப்ரௌனாக வதக்கிக்கலாம். இது வந்து குயிக்காக ஒரு முட்டையை வச்சு டக்குன்னு பண்ணிடலாங்க. இது வந்து சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி ஒரு 3 சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், மல்லி வத்தல் தூள் கலந்து அரைச்சி வச்ச மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிம்பிளான ரெசிபி தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். குழம்பு வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மசாலா வேகட்டும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. முட்டையில் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். மசாலா, உப்பு, புளிப்பு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. நல்லா மசாலா வாசனை போக வரைக்கும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். மசாலா நல்லா வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை கூட போட்டுக்கலாம். முட்டையில் மிளகு, ஜீரகம், உப்பு சேர்த்து வச்சு வறுத்த முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 4 முட்டை இருக்குதுன்னா டக்குன்னு செஞ்சு குழம்பு மாதிரி புரட்டி வச்சு சாப்பிட்றலாம். நமக்கு ஒரு நேரத்துக்கு குழம்பு வைக்கிற கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ரசம் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசமும் இந்த மாதிரி முட்டையும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், தக்காளிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் ரெண்டையும் கிளறி விட்டுக்கலாம். உப்பு தேவையில்லை, திரும்ப உப்பு போட வேண்டியதில்லை. கிளறி விட்டுருங்க. சூப்பரான தக்காளி முட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து டேஸ்ட் பார்க்கலாமா? டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.